ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஈஸியாக மார்க்ஸ் எப்படி ஸ்கோர் பண்ணுறது, என்னென்ன சாப்டர்ஸ் படித்தா ஈஸியாக மார்க் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பொறுத்தளவு வந்து இது படித்தா போதும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஓனாக தான் கேட்பாங்க. இது வந்து அக்கௌண்ட்ஸ் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். சயின்ஸ் குரூப்புக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். சரிங்களா, ஒரு 10 சாப்டர்ஸ் இருக்குது. அந்த 10 சாப்டர்ஸை கிளியராக பார்த்துருங்க. அந்த 10 சாப்டர்ஸை கிளியராக பார்த்துட்டாலே பாஸ் ஆகிறது ரொம்பவே ஈஸி. சரிங்களா, நான் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் எழுதியிருக்கேன். 1, 2, 3, 4, 5, 9, 11, 13, 15 and 17. சரிங்களா, இந்த 10 சாப்டர்ஸை கிளியராக பார்த்துட்டாலே நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஈஸியாகவே வாங்கிடலாம். இப்போது இந்த ஒவ்வொரு சாப்டரில் இருக்க எல்லா கொஸ்டினுமே நீங்கள் வந்து தெளிவாக படிச்சுருக்கணும். அதுவும் மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து புக்கின் கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க. அதனால் வந்து புக்கின் படிச்சு தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். புக்கினில் வந்து ப்ரௌன் கலரில் ஷேடிங் கொடுத்துருக்குது. அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டன்ஸாக டு யூ நோ கொடுத்துருக்க எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் படிச்சு தான் ஆகணும். சாப்டர் 1 என்னென்னா வந்து இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர். சாப்டர் 2 நம்பர் சிஸ்டம். சாப்டர் 3 கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். சாப்டர் 4 ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சாப்டர் 5 ஒர்க்கிங் வித் த டைபிக்கல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சாப்டர் 9 இன்ட்ரோடக்ஷன் டு இன்டர்நெட் அண்ட் இமெயில். சாப்டர் 11 HTML. Chapter 13 CSS. Chapter 15 Control Structures in JavaScript. Chapter 17 Computer Ethics and Cyber Security. இந்த 10 சாப்டர்ஸ் கிளியராக படிச்சிருங்க. இந்த 10 சாப்டர்ஸ் கிளியராக படிச்சிட்டாலே நீங்கள் 30லேருந்து 40 மதிப்பெண் ஈஸியாகவே வாங்கிடலாம். ஏன் வந்து 10 சாப்டர் படித்தாலும் 30லேருந்து 40 மதிப்பெண் வாங்க முடியுமா அப்படின்னா வந்து 30லேருந்து 40 மதிப்பெண் தான் வாங்க முடியும். கண்டிப்பாக கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுங்கிறது புக்கின்லேருந்து தான் அதிகமாக கேட்பாங்க. புக்கின் தெளிவாக படிச்சுக்கோங்க. உங்களுக்கு டைமே இல்லை. கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஒரே ஒரு நாள் தான் லீவ் இருக்குது. அதனால் வந்து படிக்கிற ஒன்றையும் தெளிவாக படிச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே படிச்சிருக்கணும். பட் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். படிக்காதவங்க வந்து நான் சொல்கிறேன் இந்த 10 சாப்டர்ஸை படிச்சுக்கோங்க. ஒவ்வொன்றும் புக்கின்னு இருக்கிறத படிச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து எல்லாமே வந்து பாயிண்ட் வைஸ் போட்டு எழுதுங்க. டயராம் போட்டுக்கோங்க. சரிங்களா, நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து தமிழ் மீடியத்துக்கு 10 யூனிட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு தமிழையும் நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா, இந்த இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர் அப்படின்னா வந்து அதில் ஜென்ரேஷன் கொஸ்டின் இருக்குது. அது தெளிவாக பார்த்துக்கோங்க. டயராம்ஸ் கிளியராக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் ஜென்ரேஷன் என்ன இருந்துச்சு, செகண்ட் ஜென்ரேஷன் என்ன இருந்துச்சு, தேர்ட் ஜென்ரேஷன் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த 14th சாப்டர் வந்து இம்பார்ட்டண்டான சாப்டர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த 10 லெசன்ஸில் 14th சாப்டர் இல்லை. 14th சாப்டர்ஸ் படிக்கிறவங்களும் படிச்சுக்கலாம். மொத்தம் 11 சாப்டராக வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்தளவு இதுதான் படிக்கணும் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ஸ் சொல்ல முடியாது. காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் மாதிரி லெசன்ஸ் சொல்லியிருக்கோம். நீங்கள் எல்லா கொஸ்டினும் படிச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து இதுதான் இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதனால் வந்து இப்போ சாப்டர் 9 எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்டர்நெட்னா என்ன, இமெயிலில் என்னென்னு கொடுத்துருப்பாங்க. அதை தெளிவாகவும் பார்த்துக்கோங்க. எப்படி உங்கள் ஆசிரியர் உங்களை வழிநடத்தி சென்றார்களோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஆசிரியர் உங்களுக்கு எப்படி படிக்க சொன்னாங்களோ அதே மாதிரி படிங்க. கண்டிப்பாக அதே மாதிரி படிச்சுன்னா நீங்கள் நல்ல மதிப்பெண் பெற முடியும். சரிங்களா, திரும்ப ஒரு தாட்டி சொல்கிறேன், இந்த 10 யூனிட்டில் இருக்கிறது ஒரு இது கூட மிஸ் பண்ணாமல் தெளிவாக எல்லாமே படிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் 30லேருந்து 40 மதிப்பெண் பெற முடியும். சரிங்களா, நான் சொன்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் தமிழ் மீடியம் அப்லோட் பண்ணுறேன். அதையும் மறக்காமல் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள். தேங்க்யூ. Subscribe now and press the bell icon. Never miss an update.